திருச்சியில் கோவிலுக்கு மந்திரிக்க அடிக்கடி அழைத்து சென்றதால் ஆத்திரத்தில் தாயை அடித்துக் கொன்று தலைமறைவாகிய மகனை போலீசார் தேடி வருகின்றனர். திருச்சி சங்கிலியாண்டபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி களியமூர்த்தி ஜெயந்தி. இவர்களுக்கு ஒரு மகள் மற்றும் மகன் உள்ளனர். மகன் கிருஷ்ணசாமிக்கு கடந்த 6 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் மனநலம் குன்றியும் இருந்ததாக கூறப்படுகிறது. மகன் குணமாக வேண்டும் என பெற்றோர்கள் கோவில் மற்றும் பள்ளிவாசல் என வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று வழக்கம் போன்று கிருஷ்ணசாமியிடம் மந்திரிக்க போக வேண்டும் என அழைத்தபோது ஆத்திரமடைந்த கிருஷ்ணசாமி வீட்டில் இருந்த மண்வெட்டி மற்றும் கட்டையை எடுத்து தாய் ஜெயந்தியை சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் தாய் ஜெயந்தி படுகாயமடைந்து ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாய் இறந்ததை கண்ட கிருஷ்ணசாமி அங்கிருந்து தப்பி தலைமறைவாகியுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த பாலக்கரை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஜெயந்தியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கிருஷ்ணசாமியை தேடி வருகின்றனர். நத்தம் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் கணவன் மனைவி காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மூங்கல்பட்டியைச் சேர்ந்த தம்பதி சித்திரகுமார் கவி. சென்டரிங் வேலை செய்து வரும் சித்திரகுமார் தனது மனைவி கவி மற்றும் 2 வயதான மகள் தர்ஷிகா ஆகியோருடன் மேலூரில் உள்ள மாமனார் வீட்டிற்கு சென்றுவிட்டு இருசக்கர வாகனத்தில் மூங்கில்பட்டிக்கு வந்து கொண்டிருந்தார். அப்போது மூங்கில்பட்டி அருகே கரடிப்பட்டி சாலை பிரிவில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த கண்டெய்னர் லாரி சித்திரகுமார் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது மோதி கட்டுப்பாட்டை இழந்து லாரி அருகில் உள்ள கட்டிடத்தில் மோதி நின்றது. இதில் சித்திரகுமார் மற்றும் அவரது மனைவி மகள் மூவருக்கும் காயம் ஏற்பட்டது. காயமடைந்தவர்களை மீட்டு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் உதவியுடன் நத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சிறிய சாலையில் கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்து விபத்து ஏற்படுத்திய பட்டணம்பட்டியைச் சேர்ந்த சின்னையா மகன் ஓட்டுநர் விக்னேஸ்வரனை நத்தம் போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் கட்டிட பொறியாளரின் வீட்டின் பூட்டை உடைத்து 70 பவுண்ட் நகை மற்றும் 1 லட்சம் கொள்ளை தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் கட்டிட பொறியாளராக வேலை பார்த்து வருபவர் ரமேஷ். இவர் திண்டுக்கல் MVM நகர் 5வது தெருவில் வீடு வாடகைக்கு எடுத்து குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் வீட்டை பூட்டிவிட்டு திண்டுக்கல் மேட்டுப்பட்டியில் உள்ள உறவினர் வீட்டிற்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார். பின்னர் நேற்று மாலை வீட்டிற்கு வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் வீட்டின் உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோ உடைக்கப்பட்டு அதிலிருந்து 70 சவரன் தங்க நகைகள் மற்றும் ரூபாய் 1 லட்சம் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக திண்டுக்கல் மேற்கு காவல் நிலையத்தில் பொறியாளர் ரமேஷ் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்களை கொண்டு குற்றவாளிகளின் கைரேகைகளை பதிவு செய்ததோடு மோப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் சம்பவ இடத்தை பார்வையிட்டு சம்பவம் குறித்து விளக்கம் கேட்டறிந்தார். மேலும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். பொறியாளர் ரமேஷ் மகளுக்கு 2 மாதத்தில் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் தற்போது இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. திருச்சியில் ஊர் கேப்ஸ் மின் ஆட்டோ சேவையை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து தொடக்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மரிய அந்தோணி. இவர் கோவை மாவட்டத்தில் ஊர் கேப்ஸ் என்ற வாட்ஸ்அப் மூலம் ஆட்டோ பதிவு செய்து ஆட்டோவில் பயணம் மேற்கொள்ளும் வகையில் துவக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து நெல்லையில் சேவை தொடர்ந்தது. அந்த மாவட்டங்களில் தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று ஊர் கேப்ஸ் நிறுவனமானது திருச்சியில் தனது சேவையை தொடங்கியுள்ளது. இச்சேவையை தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதீப்குமார், மாநகராட்சி ஆணையர் சரவணன், மாநகராட்சி மேயர் அன்பழகன் உட்பட பலர் பங்கேற்றனர். பெட்ரோல், டீசல் ஆகியவற்றில் இயக்கப்படும் வாகனங்கள் வாங்கும் கட்டணத்தை விட மின் ஆட்டோவின் கட்டணம் குறைவாக வசூலிக்கப்படுகிறது என நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர். மேலும் 2 கிலோமீட்டர் வரை ரூபாய் 49, அடுத்து ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் ரூபாய் 15 வாடகையாக வசூல் செய்யப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோபால்பட்டியில் போதையில் வந்த இளைஞர்கள் பழக்கடையில் இலவசமாக பழம் கேட்டு கடை ஊழியர்களை சரமாரியாக தாக்கி கடையை சேதப்படுத்தி சென்ற போதை இளைஞர்களை சானார்பட்டி போலீசார் தேடி வருகின்றனர். கோபால்பட்டியில் தண்டபாணி என்பவர் பழக்கடை நடத்தி வருகிறார். அந்த பழக்கடைக்கு போதையில் வந்த வேம்பார்பட்டியைச் சேர்ந்த கண்ணன், நிதிஷ் துரை, முபாரக் அலி, செல்வின் கிஷோர், முகமது ஃபாரூக், அபுபக்கர் சித்திக் ஆகியோர்
இலவசமாக பழம் கொடுக்குமாறு கேட்டு ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு அங்குள்ள அப்புச்சி என்ற பணியாளர் பழம் கொடுக்க மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த போதை ஆசாமி இளைஞர்கள் கடையில் பணிபுரிந்த அப்புச்சி மற்றும் பூமி என்ற அண்ணாதுரை உள்ளிட்டவர்களை சரமாரியாக தாக்க துவங்கினர். மேலும் கடையில் உள்ள பழங்களை கீழே கொட்டி அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதில் பழக்கடை ஊழியர்கள் அப்புச்சி மற்றும் பூமிநாதன் உள்ளிட்டோர் பலத்த காயமடைந்தனர். பின் அருகில் இருந்த பொதுமக்கள் பழக்கடை ஊழியர்களை போராடி மீட்டு திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதில் பழக்கடை ஊழியர்கள் பலத்த ரத்த காயமடைந்தனர். இதுகுறித்து சாணார்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து போதை ஆசாமிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.